மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா. ஆனால் நான் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் போய் ஒரு அங்கே இருக்கிற கேட்கும்போது, ஆண்கள் வாழ்க்கையில் சலிப்பு ஏற்பட்டதை விட பெண்கள் சொல்கிறாங்க, நான் ஏன் பெண்ணாக பிறந்தேன் அப்படின்ற வருத்தமாக இருக்குது, நான் பெண்ணாக பிறந்ததால தான் இந்த கஷ்டங்கள்லாம் பட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்கும்போது, அந்த சாக கூட நான் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு இது சொல்லும்போது, அந்த மரணம் கூட பெண்ணுக்கு விடுதலை, இந்த மரணம் தான் அந்த வாழ்விலிருந்து பெண்ணை விடுதலை செய்கிறது அப்படின்னு, ஒரு மிகப்பெரிய விடுதலை மரணம் பெண்களுக்கு அப்படின்னு கூட ஒரு கவிஞர் சொல்லுவார். வெவ்வேறு இந்த மாதிரியான எல்லா விதங்களையும் கடவுளை, பெண்ணை கடவுளாய் போற்றுவதும், நதிக்கு பெண்கள் பேரை சூட்டுவதும், இந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் பெண்ணுக்கான உரிமைகள் அவங்களுடைய அவங்களுடைய மறுக்கப்படுவதை தாண்டி அவர்கள் உண்மையாகவே யார் அப்படின்ற விஷயத்தை வெளியில் கொண்டு இருக்கிறாங்களா, இல்லை அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. ஆனால் உண்மையில் பெண் என்பவள் யார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய தாயை பார்க்கும்போது தெரியும். இருக்கிற அந்த கேஜிஎஃப் படத்தில் சொல்லுவாங்க, தாயை விட சக்தி இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அப்படின்றது. எவ்வளோ பலகீனமாக இருந்தாலும், எவ்வளோ பயந்த சுபாவமாக இருந்தாலும், அந்த ஒரு தாய்மை அடையும் போது அந்த பெண் வந்து அவளுடைய ரூபமே வேற மாதிரியான ரூபங்களாக ஆகுறாங்க. அவ்வளோ வலிமை பெற்றவளாக ஆகுறாங்க. அவங்களுக்கே தெரியாது, நான் இவ்வளோ வலிமையானவளா, நான் இதெல்லாம் எதிர்கொள்வேனா அப்படின்னு தெரியாது. ஒரு சிங்கம் புலி வந்தால் கூட அந்த தாய்மை வந்து முன்னாடி நின்று அந்த குட்டிகளுக்காக நிற்கும். அந்த தாய்மை வந்து அந்த தாய்மை நம் பெண் வந்து அதிகப்படியான ஒரு வலிமைக்குள்ளாக போகும் அந்த தாய்மையை பேர் அடையும் போது. அப்போ பெண் பிறப்பிலே வந்து எவ்வளோ பெரிய, எவ்வளோ பலம் உள்ளவள். பிறப்பிலேயே பெண்ணுக்கான தகுதிகளாக இருக்கட்டும், பெண்ணுக்கான குணங்களாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள இருக்கிற பக்குவங்களாக இருக்கட்டும், இல்லை வாழ்வில் ஏற்பட அடிகளால் வர விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே பெண்ணை ஒரு அவளுடைய சக்தியை சொல்லும்போது ரொம்ப மிக வலிமையானவள். அந்த மிக வலிமையானவள்ன்றதை பார்த்து தான் இந்த ஆணுக்கு வந்து ஆதிக்க குணம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு பட்டிமன்றத்துலேயே அந்த ஒரு விஷயத்த சொல்லி தான் சொல்லுவேன். ஆணுக்கு ஆதிக்க குணம் அதிகம். இன்னைக்கு இந்த இப்போ நடக்கிற இன்னைக்கு இஸ்ரேல் அமெரிக்கானுக்கும் ஈரானுக்கான போரில் கூட பார்த்தீங்கன்னா, ஆணுக்கு அந்த அதிகாரம் படத்து அடுகளை அடக்கி ஆணுன்ற ஒரு எண்ணம் தான் இந்த போருக்கு முன்னெடுக்குது. இந்த போரை முன்னெடுத்ததுல யார் அப்படின்னா, பெண்ணுக்குள்ள இருந்த அதிகார குணம் கிடையாது, அந்த பெண்களுக்குள்ள இருந்த ஆளுமை குணத்தால கிடையாது. ஆணுக்குள்ள இருக்கிற ஆளுமை குணம் தான், அதிகாரம் தான், அடுத்தவங்களை அடக்கி ஆள்றன்ற எண்ணம் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய போர்கள் பிரச்சனைகளுக்குமே காரணமா இருக்குது அப்படின்னு. ஸோ பெண் என்பவள் அப்படின்னு மாபெரும் சக்தி. நீ என்ன கோபிநாத் சொல்லும் போது ஒரு விஷயத்துல சொல்லுவாரு, எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு பெண்ணுடைய முன்னெடுப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த பெண் அதை முன்னெடுத்துட்டா, இல்லை அதுல கையில எடுத்துட்டா அப்படின்னா, அவ அவ அவளா நினைச்சு உள்ள வந்துட்டான்னா அவளை வீழ்த்ததுக்கான சக்தி வந்து ரொம்ப அபரிவிதமான சக்தியா அவங்க நிற்பாங்க அந்த பெண்கள்ன்றவங்க. அது நீங்க எல்லா துறையிலும் நீங்க நிரூபிச்சுட்டு வராங்க. ஒரு ஸ்கூல் டீச்சரா பெண்கள் தான் வந்து வேணும்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தான் ஹேண்டில் பண்ண தெரியும், குழந்தைங்களை கையாள தெரியும், அவங்க அந்த மெத்தடாலஜி அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், இல்லை அரசியலாக இருக்கட்டும். இன்னைக்கு எவ்வளோ தலைவர்கள் வந்தாலும் அந்த பெண் ஆளுமை கொண்ட இந்திரா காந்தின்றவங்களோ ஜெயலலிதா அம்மையாரோ பார்க்கும்போது அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியல. மற்ற கட்சியில் இருக்கிற எல்லா ஆண்களாலையும் சொல்ற அளவுக்கு பெண் ஆளுமை தன்மை கொண்டவளா இருக்கிறா. வீட்டில் சும்மா தான் இருக்கிறா அப்படின்னு ஒரு பெண்ணை வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என் வீட்டில் சும்மா தான் இருந்தீங்க, இதை செய்யல அப்படின்னு காயப்படுத்துகிற பெற்றோர்கள் கணவன் இருக்கிறாங்க, பிள்ளைங்கள் இருக்கிறாங்க, மாமியார்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சும்மாதான்றதுக்கு பின்னாடி அந்த வீட்டுக்கான முழு சக்தியும் எங்கே இருக்குதுன்னா பெண்கள் கிட்ட தான் இருக்குது. அவங்க ஒரு 2 நாள் சிக்காயிட்டா போதும், அந்த வீடு வீடாக இருக்காது. நீங்கள் எவ்வளோ வேலைக்காரை வைக்கலாம், இல்லை எவ்வளோ என்ன எத்தனை பேர் மெம்பர் வேணா இருக்கலாம், அந்த வீட்டில் ஒரு பெண் இருந்தால் மட்டும்தான் அது வீடு முழுமையானதாக ஆகும். இந்த மாதிரி எந்த ஒரு முன்னெடுப்பாக இருந்தாலும் ஒரு பெண் முன்னெடுக்கும் போது மட்டும்தான் அது சமூக மாற்றங்களாக இருக்கட்டும், நம்ம வீட்டு மாற்றமாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ளான செல்ஃப் மாற்றமாக இருக்கட்டும், அது வந்து அதிகப்படியான சக்தி கொண்டது. இந்த சக்திகள் வந்து ஆண் தன்னை விட அவளை மிகைப்படுத்தி காமிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவளை எல்லா இடத்துலையும் அடக்கி ஆள்றாங்க. அதனால தான் திருமணத்துக்கு பிறகு கூட பார்த்தீங்கன்னா, ஆண்கள் என்ன சொல்லுவாங்க, உனக்கு ஒன்றும் தெரியல, இது நீ என்னாலையும் இந்த ஸ்டேட்மெண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க. நான் நல்லா பைக் ஓட்டுவேன், நான் நல்லா சமைப்பேன், ஆனால் என் வீட்டுக்கார் வந்து உனக்கு இது ஒன்றும் தெரியாது, நீ தத்தி நீ தத்தி நீ தத்தின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் தான் அந்த புருஷங்க வந்து நான் பெட்டர் அப்படின்னு காமிக்கிற இடத்துல பெண்களை நீ ஒன்றுமே இல்லை, அதாவது நீ ஆவரேஜ்னு கூட சொல்ல மாட்டாங்க, நீ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி மட்டம் தட்டி அப்படிதான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களே நம்ப வச்சிடறாங்க.
ஸோ இந்த மாதிரியான சூழல்ல ஆனா இதெல்லாம் கடந்து எல்லா இடங்களையும் இது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நிர்பந்திக்கும். இந்த உலகம் ஒரு பெண்ண வந்து நிர்பந்திக்கும். இந்த இடத்துல நிக்க முடியாதுன்னா, அந்த இடத்துல நிப்பா. ஒரு டெலிவரி பெயின் தாங்க முடியாது. அது இப்ப மரணத்த விட கொடுமையானதுன்னு வரும்போது, அதுல நின்னு மீண்டு வெளிய வருவா. ஒரு கணவன் ஒரு திருமணத்துக்காகவோ, இல்ல குழந்தைக்காகவோ, குடும்பத்துக்காகவோ தன்னை எந்த வடிவம் வேணாலும் தன்னை மாற்றிக்கொள்கிற ஆற்றல் பெண்களுக்கு உண்டு. ஆனா இதே ஒரு ஆண போய் மாற்ற சொல்லுங்க. எந்த குடிகாரனோ குடும்பத்துக்காக திருந்தி வாழ்ந்தேன்னு சொல்ற ஆட்கள் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. நான் வந்து இன்னொரு பெண்ணோட தொடர்புல இருக்கேன். அந்த தொடர்பு என் குடும்பத்துக்காக நான் விட்டுட்டு வந்தேன்னு சொல்ற ஆண்களும், அவ்வளோ சீக்கிரம் அவங்கள மாற்றிக்கொள்ள ஆண்கள் முயற்சிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறவங்க. தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறவங்க கடல் தன்மை இருந்து கடவுள் தன்மை இருக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க.